ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுஒலிப்பை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com கூடாக 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். அந்த வகையிலே நண்பர்கள் உறவினருக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ செய்திக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த வேளையிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை எடுத்து வந்து எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எடுத்து வர கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தர் கொடுத்த ஞானத்துக்காக, கத்தர் கொடுத்த தாளந்துக்காக, கத்தர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரை மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமீன். இந்த வேளையிலும் உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நினைவற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே நம்முடைய கடமை, அவருக்கு மகிமை. ஆகவே இன்றைய நாளிலும் பெற்றுக்கொள்ளும்படி இதில் இணைந்திருக்கிறோம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமாய் நீர் சகலத்தை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறபடியினால் நாங்கள் இப்பொழுது அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வார்த்தைகள், நீர் கொடுத்த இந்த வார்த்தைகள் நம்மை விடுதலை ஆக்குறதற்காய் நன்றி. இந்த சத்தியங்கள் நம்மை விடுதலை ஆக்குறதற்காய், பெற்றுக்கொள்ள வைக்கிறதற்காய், உயிர்ப்பிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, எங்களுடைய கிரிகையினால் அல்ல, எங்களுடைய கிரிகைகள் அழுக்கான கந்தை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எங்களுடைய கிரிகையை நம்பி அல்ல, எங்களுடைய செயல்களை நம்பி அல்ல, அவருடைய கிரியை நம்பி நாங்கள் வரும் பொழுது இலகுவாக, ஈஸியாக, இனாமாக சகலத்தையும் தேவ மகிமைக்கென்று நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன். நான் செய்யும் அல்லது நாம் கொடுக்கும் கிரியத்தினால் அல்ல, தேவன் குமாரனை கிரியமாக கொடுத்ததினால் மாத்திரமே நாம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கவனியுங்கள், அநேக செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன், அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தான், நீ என்னத்தை கொடுத்தாய், நீ என்னத்தை பலியாக கொடுத்தாய் என்று அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே மூத்த பிள்ளைகளை, அதாவது முதல் பிறந்த குழந்தைகள் அல்லது ஆடு மாடுகளை தேவனுக்கு பலியாக நேர்ந்து வைத்திருப்பார்கள். இது உமக்கு என்னுடைய பலி என்று சொல்லி இருப்பார்கள், பொருத்தனை பண்ணி இருப்பார்கள். அப்படி அவர்கள் ஏன் பொருத்தனை பண்ணுகிறார்கள் என்றால், அப்படி செய்வதனால் தங்களும் தங்களுடைய குடும்பங்களும் தங்களுடைய எதிர்காலங்களும் பாதுகாக்கப்படும் என்பதற்காக இப்படியான ஒரு வழிமுறை அந்த நாட்களிலே, ஆபிரகாமுடைய நாட்களிலே இருந்தது. ஆனால் தேவன் யார் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் சொல்லுகிறார். நாங்கள் அதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்க்கலாம். அங்கே தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை கொண்டு போய் பலி கொடு என்று சொல்லுகிறார். நாங்கள் முன்னாடியே பார்த்தோம், தேவன் செய்ய போவதை அறிந்திருந்தும் நாங்கள் எப்படி செயல்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே பைபிளை வாசிக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கே தேவன் சில காரியங்களை நம்மிடத்திலே கேட்கிறார். அதுக்கு அர்த்தம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக அல்ல, நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக,
அஹ், இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லலாம். அஹ், ராஜா அஹ், ஆறு சாலமோன் 2 தாய்மார்கள் அந்த ராஜா இடத்திலே வருகிறார்கள். வந்து 2 பேருமே ஒரு குழந்தையை கொண்டு வந்து, இது 2 பேருடைய குழந்தையும் இதுதான் என்று சொல்லும் பொழுது, அந்த ராஜா சொல்லுகிறார், சேகுவனை பார்த்து, இந்த பிள்ளைய 2ஆக வெட்டி 2 பேருக்கு கொடு என்று சொல்லுகிறார். கவனியுங்கள், அதனுடைய அர்த்தம் இந்த பிள்ளையை கொலை செய்து 2 பேருக்கும் கொடு என்பது அல்ல. இதிலே 6 மெய்யான தாய் என்பதை அறியும்படி, ராஜா அறிந்து கொள்ளும்படி. என்றால் ராஜாவுக்கு எல்லாமே தெரியாது. ஆகவே ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன, உண்மையான தாய் யார் என்பதை அறியும்படிக்கு அவர் என்ன சொல்லுகிறார், இந்த பிள்ளையை 2ஆக வெட்டி என்ன செய், கொடு என்று சொல்லுகிறார். ஆனால் ராஜாவுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், இந்த பிள்ளையை 2ஆக வெட்டுவது அல்ல, இந்த பிள்ளையை கொலை செய்து 2 பேருக்கும் கொடுப்பதல்ல. நோக்கம் உண்மை வெளிப்பட வேண்டும். அப்ப அதே போலத்தான் தேவனும் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி கொடு என்று சொல்லும் பொழுது, தேவன் பிள்ளைகளை பலி எடுக்கிற தேவன் அல்ல. பலிகள் அவருக்கு விருப்பமானதும் அல்ல. நாங்கள் கொடுக்கிற பலிகள் அவருக்கு விருப்பமானதும் அல்ல. மாறாக அவரே தன்னை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலம்தான் நாங்கள் சகலதை பெற்றுக்கொள்ள, அது சுகமாயிருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே சுகமாயிருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியாயிருக்கட்டும், அல்லது தேவனோடு உள்ள உறவாயிருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவருடைய குமாரனை அவர் கொடுத்தபடியினால், நமக்காக கிரியமாக செலுத்தபடியினால் தான் நாங்கள் தேவனிடத்திலே சகலதையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக்கப்படுகிறோம். ஆமென். எங்களுடைய கிரியையினால் அல்ல, அவருடைய கிரியையினால். இதைத்தான் அவர் ஆபிரகாமுக்கு விளங்கப்படுத்தும்படிக்கு அவர் என்ன சொல்லுகிறார், நீ உன்னுடைய புதல்வனை எடுத்துட்டு போய் நீ பலி கொடு என்று சொல்லுகிறார். ஆனால் பலி கொடுக்க போகும் பொழுது சொல்லுகிறார், நிறுத்து. ஏனென்றால் உன்னுடைய பலியின்படி உன்னை உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, என்னுடைய குமாரனை நான் உங்களுக்காக பலியாக செலுத்தின நிமித்தம், பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கிறது என்பதை ஆபிரகாமுக்கு கற்பிக்கும்படிக்கே அவர் அப்படி சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் அநேக வேளைகளிலே, நீ என்னத்தை கொடுத்தாய், ஈசாக்கை கொடுத்தாயா, ஈசாக்கை பலியிட்டாயா என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். ஈசாக்கு பலியிடப்படவே இல்லை. ஆனால் ஈசாக்குக்காக, ஆபிரகாமுடைய குடும்பத்துக்காக, வரப்போற சந்ததிக்காக அங்கே ஒரு மிருகம், நான் நினைக்கிறேன் மிருகம் அது ஆடாக இருக்க வேண்டும். ஆகவே அங்கே ஒரு மிருகம், அங்கே ஒரு ஆட்டை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதுதான் நிழலாக அங்கே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆமென். அதே போலத்தான் நாங்கள் அநேக இடங்களிலே தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த காரியத்தை கூட 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே கூட நாங்கள் என்ன செய்கிறோம், தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே அதை குறித்தும் நாங்கள் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இதிலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகம் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஊற்றில் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்று போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு.
உன்னை கவனியுங்கள், உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்ப கவனியுங்கள், தேவன் ஏற்கனவே அந்த சகோதரியோடு நான் பேசி இருக்கிறேன், அந்த சகோதரியை உனக்கு சாப்பாடு கொடுக்கும்படி ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று தேவன் இங்கே ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆனால் இதை வாசிக்காமல் நாங்கள் அநேக வேளைகளிலே அவள் சாப்பாடு கொடுத்தபடியினால்தான் அவளுக்கு ஆசீர்வாதம் வந்தது என்றெல்லாம் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து வாசிப்போம், அப்பொழுது நீங்கள் சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். கவனியுங்கள், எதுவுமே நடப்பதற்கு முன்பதாகவே தேவன் இங்கே பேசிவிட்டார். என்ன செய்திருக்கிறாராம்? உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்ப ஏற்கனவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? அந்த சகோதரனுடைய உள்ளத்திலே பேசி இருக்கிறார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒரு ஒரு ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை உறவு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் கவனியுங்கள், என்னை திருப்திப்படுத்து, எனக்கு முழுமையான போஷணம் தாண்டு கேட்கவில்லை, கவனியுங்கள், கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா, கொஞ்சம் அப்பம். புரியுதுங்களா? அப்ப என்னுடைய தேவைகளை சந்தி, அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லல. கவனியுங்கள், தொடர்ந்து வாசிப்போம். அப்ப கொஞ்ச அப்பம் உன் கையிலே எடுத்துக்கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்ச எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். கவனியுங்கள், எந்த அம்மாவாவது சாப்பிட்டு செத்து போவேன் என்று சொல்லுவாங்களா? இல்ல சாக போறவன், சாக முடிவெடுத்தவன் நல்லா சாப்பிட்டுட்டு சாவம் என்று நினைப்பானா? சாப்பிட்டா இன்னும் உயிரோட தான் இருக்க போறான். அப்ப ஆனா கவனியுங்கள், இந்த அம்மா என்ன செய்திருக்கிறாங்கண்டா, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அப்ப சாப்பாட்டுக்குள்ள ஏதோ இந்த அம்மா கலந்திருக்குது. அப்ப சாப்பிட்டு சாக போறேன் என்று சொன்னால் ஏதோ அந்த சாப்பாட்டுக்குள் கலக்கப்பட்டிருக்கிறது. அதை எனக்கும், கவனியுங்கள், அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு, என்னத்துக்கு? சாகரத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். கவனி, அப்பொழுது எலியா, மிக முக்கியமான வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. கவனிங்க, வசனத்தை பாருங்க, இந்த அம்மா எதுவுமே செய்யல, பயப்படாதே. எங்கெல்லாம் தேவன் அற்புதங்கள் செய்தாரோ, அதிசயங்கள் செய்தாரோ, ஜனங்களை சந்தித்தாரோ, அவர் முதலாவது சொன்ன வார்த்தை இதுதான். ஏனென்றா பயம்தான் நம்ம என்ன செய்து தவறான முடிவுகளை எடுக்க பண்ணுகிறது. அப்ப அந்த வார்த்தை அந்த அம்மாவுக்கு பயத்தை போக்கும்படி என்ன செய்கிறார்? பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் கவனியுங்கள், முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அப்ப ஏற்கனவே விஷம் கலக்கப்பட்ட ஒரு ஆகாரமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு சின்ன ஆடை எடுத்துட்டு வா, ஏனென்றால் அந்த சாபத்தை நான் போக்க வேண்டும். ஆகவே என்னை திருப்தியாக்க, அல்லது முதலாவது, அல்லது நீ மாவு முழுவதையும் எடுத்துட்டு வந்த, அல்லது சுட்ட அவலத்தையும் என்னிடத்தில் கொண்டு வா என்று அவர் சொல்லவில்லை.
உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொண்டு வந்து ஆசீர்வதி என்றும் சொல்லவில்லை. அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் அவர் சொல்லவில்லை. ஆனால் அதிலே சிறிய கவனிங்கள், பசியா இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சின்ன துண்டு எனக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லவே முடியாது. ஆகவே அந்த சாபத்தை போக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? அதுல சின்னதை எடுத்துட்டு வா என்று அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அப்ப அதுக்கு பிறகு நீ என்ன செய்யலாம்? உனக்கும் உன்னுடைய குமாரனுக்கும் நீ பண்ணலாம் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்ல. கவனிங்கள், இன்னும் அந்த அம்மா இவருக்கு கொடுக்கவில்லை, ஆசீர்வதிக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. ஆனால் கவனியுங்கள், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்க, அந்த அம்மா எதுவுமே கொடுக்கல இன்னும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில கூறப்பட்டாயிற்று. ஆமென். கவனிங்கள், ஆற்று தண்ணீர் வற்றினபடினால தேவன் எலியாவை சரி நீ சாரபாத்துடைய வீட்டுக்கு போ, இங்கதான் தண்ணி இல்லையே, நான் என்ன செய்யறது? காகத்தை வச்சு உன்னை போசிக்கலாம், ஆனா தண்ணி எப்படி கொண்டு வாரது? அப்ப தண்ணி எல்லாம் என்னால உனக்கு கொடுக்க முடியாது, அதனால சாரிபாத் விதவேட்ட போ என்று சொல்லி தேவன் அனுப்பவில்லை. அவரால் காகத்தை வைத்து போஷித்த தேவன் சொல்லுகிறார். வனாந்தரத்திலே ஆறுகளை உருவாக்குற தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏன் எலியாவை இங்கே போக சொன்னார் என்று சொன்னால், இந்த அம்மா சாக போகிறது என்பதை அறிந்திருந்தபடியினால், இந்த அம்மாக்கு ஊழியம் செய்யும்படி, இந்த அம்மாவை உயிரோடு காப்பாற்றும்படி, தேவன் நல்லவர் என்பதை இந்த குடும்பம் ருசி பார்க்கும்படிக்கே அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், சரி நீ புறப்பட்டு போ, ஆற்றிலே தண்ணி இல்லை, ஆனால் புறப்பட்டு போ என்று அங்கே சொல்லுகிறார். ஆற்றிலே தண்ணியை உருவாக்க முடியாமல் அவர் சொல்லவில்லை, மாறாக அந்த அம்மாவை போஷிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய மனுஷர் அங்கே அனுப்பப்படுகிறார். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் சாப்பிட்டு திருப்தியாகி ஆசீர்வதித்ததினால் அங்கே ஆசீர்வாதம் வரவில்லை. அந்த அம்மா கொடுத்ததினால் அங்கே ஆசீர்வாதம் வரவில்லை. தேவனுடைய ஊழியக்காரன் எல்லா விதத்திலும் திருப்தியானதினால் அங்கே ஆசீர்வாதம் கூறப்படவில்லை. இவை எல்லாவற்றிற்கும் முன்னாடியே தேவன் எலியாவுக்கு சொல்லுகிறார், உன்னை போஷிக்கும்படிக்கு அந்த அம்மாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அவளுடைய எண்ணெய் பெருகும்படிக்கு, மா பெருகும்படிக்கு நான் ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டேன் என்று எலியாவுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த அம்மா இன்னும் கொடுக்கல, அந்த அம்மாவை இன்னும் பார்க்கல, எலியா இன்னும் சந்திக்கல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அம்மாட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஆனா அதை பலுகி பெருக பண்ணுவேன், நீ அங்கே போ, அதை இந்த வார்த்தைகளை அறிவி என்று சொல்லித்தான் தேவன் அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா சாக போகிறது ஏதோ ஆகாரத்தில் கலந்து விட்டது என்றபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், நீ ஆடையிலே முதலாவது சின்ன ஒன்றை பண்ணி கொண்டு வா என்று சொன்னால், அந்த கேஸ், அந்த சாபத்தை, அந்த விஷத்தை பிரேயர் மூலமாய் நிர்மூலமாக்கும்படிக்குத்தான் அவர் அதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அம்மா ஊழியக்காரனை ஆசீர்வதித்ததனால் அல்ல, முன்கூட்டியே தேவனுடைய மனுஷன் அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதத்தை கூறிவிட்டார். ஏனென்றால் தேவன் ஆசீர்வதிக்கும்படி, அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவ ஊழியக்காரனை அந்த இடத்திலே அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் எந்த செய்தியை கேட்டாலும் தயவு செய்து நான் உங்களிடத்திலே அன்பாக பணிவாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் உங்களுக்கு செய்து கொடுத்தாலும் அல்லது எவர் உங்களுக்கு செய்து கொடுத்தாலும் தயவு செய்து அந்த ரெஃபரன்ஸ்,
அதனுடைய புத்தகம், எந்த புத்தகம், எந்த வசனம் என்றதை எழுதி வைத்து தயவு செய்து போய் அது முழுவதையும், அந்த அதிகாரம் முழுவதையும் தயவு செய்து படித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அநேக வேளைகளிலே நாங்கள் படிக்காமல் மற்றவர்கள் சொல்லுவதை அப்படியே நம்புகிறோம். ஆனால் அது மிக மிக தவறு. நாங்கள் போய் இப்படியாக காரியம் இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டியது அவசியம். நான் அநேக வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க முடியும். தேவன் நாம் கொடுத்ததை வைத்து நாம் கொடுக்க வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டும், அல்லது அவருக்கு நிறைய பலிகளை செலுத்த வேண்டும் என்பது அல்ல அவருடைய திட்டம். அவருடைய விருப்பம் என்னென்று சொன்னால், அவரிடத்திலே நாங்கள் அவரை விசுவாசித்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக என்னெல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இரக்கத்தின் நிமித்தமே நமக்கு சகலத்தையும் செய்கிறாரே அல்லாமல் நாங்கள் கொடுத்ததின் நிமித்தம் அல்ல. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பலியை அல்ல, எங்களுடைய கிரிகையை அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நாங்கள் என்னண்டு அவர்ஸ் கணக்காய் வர்ஷிப் பண்ணுவதை பார்க்கிலும் தேவன் என்னத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், அவரை அறிகிற அறிவிலே முதலாவது நாங்கள் பெருக வேண்டும். தேவனை உண்மையாய் ஆவியோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டுமானால் நாங்கள் தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கவனியுங்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். அவருடைய வசனத்தை கேட்கத்தக்கதாக, அதற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அதன்படி நடக்கத்தக்கதாக என்னுடைய செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்ப பலி கொடுப்பது அல்ல தேவனுக்கு பிரியம். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். நான் உங்களுக்காக இன்னும் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். எவ்வளவு அழகாக தேவன் என்ன செய்திருக்கிறார், மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால், பலியை அல்ல. எரேமியா 6ஆம் வசனம் 19ஆம் 20ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்கள். பூமியே கேள், இந்த ஜனம் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள் என்று சொன்னால், அதை என்ன செய்கிறார்கள் இல்லை, தேவனுடைய வசனத்தை பொருட்டாக எண்ணி அனுதினமும் தியானிக்காமல் இருக்கிறார்கள். அனுதினமும் இது தேவ வார்த்தை, இந்த வார்த்தைகள் நான் பெற்றுக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். வார்த்தை சீட். என்ன சீட் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறது? விதைக்கிற சீட் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். விதை. தேங்க்யூ. விதைகள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியேறப்பெற்ற விதைகள். இவைகள் எங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்படும் பொழுது தானாக அது முளைக்க ஆரம்பிக்கிறது. ஆமேன். ஆகவேதான் நாங்கள் வசனத்துக்கு மிக 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 மரியாதை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தால் அது தேவனுக்கே நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்கள். ஆமேன். ஆனால் நாங்கள் வாயிலே தேவனை புகழ்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால்
நாங்கள் தேவனை அவமதிக்கிறோம். ஆகவே வார்த்தை தான் கிறிஸ்து. ஆகவே நாங்கள் வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் நம்முடைய இதயத்துக்குள் சென்று நம்மை புதியவர்களாய் மாற்றுகிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான விடுதலையும் கொண்டு வருகிறது. ஆமென். ஆகவே வார்த்தைக்கு மிக மிக முக்கியம். வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை, அவருடைய கிரிகைகள், சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவருடைய கிரிகை எல்லாவற்றையும் விட அவருடைய வார்த்தையை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய கிரிகைகள் எல்லாவற்றையும் விட அவருடைய வார்த்தை மிக மிக வெளியேற பெற்றது. அதை நம்முடைய இருதயத்துக்குள் கொண்டு வருவோமானால் நிச்சயமாக மேன்மையான மகிமையான காரியங்கள் எங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப வார்த்தை முக்கியம். அதைத்தான் நாங்கள் இங்கே நிறைய வசனங்களிலே உங்களுக்கு நான் காண்பிக்க முடியும். அவர் மேல் செவி கொடாமலும் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். கவனியுங்கள் பிரியமானவர்களே, வார்த்தை நமக்குள்ளே இல்லாவிட்டால், நமக்குள்ளே உலக பிரகாரமான வார்த்தை இருக்கும் பொழுது அது நமக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது. இப்படி நடக்க போகிறது, அப்படி நடக்க போறது, ஐயோ எனக்கு வலிக்கிறது, மார்பு வலிக்கிறது, ஆகவே எனக்கு நெஞ்சு வியாதி வந்து விட்டதோ, இப்படியெல்லாம் எவ்வளவோ தீங்கான காரியங்களை நினைக்க தோன்றுகிறது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்படியான நினைவுகள் எங்களுக்குள் இருக்குமானால் அப்படியான நினைவுகள் தீன்மையை நமக்கு வர வைக்கும். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள், நினைவுகள், அறிவுகள் மாற்றப்பட வேண்டும். அது வார்த்தையினால் மாத்திரம்தான் நடக்கும். ஆகவே எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய இருதயம் மாற்றப்படும், எண்ணங்கள் மாற்றப்படும். தேவன் செய்து முடித்தார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வரும். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. பூமிக்குரியவர்களுக்கு நடக்கிறது போல நமக்கு நடக்க முடியாது. ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுகிறார், இவர்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல என்று அப்போஸ்தலரை குறித்து சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. அவர் பரலோகத்துக்குரியவர் போல, ஆவிக்குரியவர் போல நாங்களும் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கவனியுங்கள், இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளும் போஜன பலிகளும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுக்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. அண்டா அவங்க துதிக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றார் அதை விட்டு அகற்று. உன் வீணையின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் இதற்கெல்லாம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆனால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதனால் தான் தேவன் என்ன சொல்லுகிறார், இவையெல்லாம் எனக்கு பிரியம் அல்ல என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு ஆரோக்கியமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும் பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும். இதெல்லாம் கொண்டு வந்தாதான் தேவன் சந்தோஷப்படுவார். இதுதான் தேவனுக்கு பிரியம் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி
இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூவம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட என்று சொன்னால் தேவன் என்னை முழுமையாய் மன்னித்து விட்டார். அவருடைய இரத்தம், என்னுடைய கிரியையில் அவருடைய இரத்தம் தான் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறது என்ற நிச்சயம் இல்லாமல் நம்முடைய கிரியையினால் நம்மை பூரணப்படுத்த நாங்கள் நினைப்போமானால் அதிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. நம்முடைய கிரியையினால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் முயற்சி செய்வோமானால் அது தேவனுக்கு பிரியம் அல்ல. பிரியமானவர்களே, நான் முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க வேண்டும். தயவு செய்து இதை தொடர்ச்சியாக வாசியுங்கள். ஒன்று எசாயா 1 11 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும். ஆனால் நான் அதை எனக்கு நேரம் போதாமல் இருக்கிறபடியினால் நான் இன்னொரு அதாவது எரேமியா போவோம். எரேமியா என்னடா மிக மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலிகளையும் காணிக்கைகளையும் சர்வாங்க பணிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போட்டார். அதாவது நியாய பிரமாணத்தை நீக்கி போட்டு கிருபையினால் இரக்கத்தினால் நாங்கள் மீட்டு கொள்ளும்படி, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, மறுபடியும் தேவ பிள்ளைகளாய் இணைக்கப்படும்படிக்கே கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலி இட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்ப தேவனிடத்தில வந்தவர்கள் நாங்கள் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினால் எங்களுடைய வாழ்க்கை பூரணமாக்கப்பட்டு விட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். இனித்தான் நாம கிரியை செய்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது அல்ல. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அதாவது எங்களை ஒரு நாளும் விடுதலையாக்க முடியாத எங்களுடைய சுய கிரியைகளை செய்து கொண்டிருந்தோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்றால் செய்து முடித்து விட்டார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கு போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய சந்ததிகள் அவருடைய பலியினால் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பைனான்ஸ் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை அவர் நீக்கி அவர் ஏற்றுக்கொண்டு சரீரத்தை பூரணமாக்கி இருக்கிறார். பிள்ளைகளை பூரணமாக்கி இருக்கிறார். குடும்பங்களை பூரணமாக்கி இருக்கிறார். இதை விசுவாசிப்போமானால், இப்பொழுது விசுவாசிப்போமானால் இப்பொழுது அந்த விடுதலையை காண்போம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய பலிகளினால் அல்ல, எங்களுடைய கிரிகையினால் அல்ல, உம்முடைய கிரிகையினால் சகலத்தையும் இலவசமாக எங்களுக்காக மேன்மையான பலியாக செலுத்தி எங்களை சகலத்திலும் இருந்து, சகல சாபத்திலும் இருந்து, சகல நோய்களிலும் இருந்து, சகல தரித்திரங்கள், பில்லு சூனியங்கள், தடைகள், தாமதங்கள், வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், வியாதிகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து, போராட்டங்கள், தோல்விகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய ஒரே பலியினால் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறீர். என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறீர். அந்த பூரணம்
இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரை குடும்பம் குடும்பமாய், சபையாய், தேசமாய் மேற்கொள்ளட்டும். பூரண விடுதலை இன்றைக்கே உண்டாயிருக்கட்டும். அதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான தேவ செய்திக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்ப நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விதைகள் 100 மடங்காக பயன்தர கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அந்த கொடுக்கப்பட்ட அந்த வழிபாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லே இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து அருமையான தேவதிய வெளிப்பாடு கூட வெளிப்படுத்தினார். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட அந்த வார்த்தைகளுக்கூடாக பேசுவாராக. விதைக்கப்பட்ட விதைகள் 100 மடங்காக பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். இந்த செய்திகளை நீங்கள் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டருக்கூடாக பார்க்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். God bless you, Pastor. God bless you all. Amen. ஆமேன்.